மிளகு குழம்பு பண்ணலாங்க. அதுக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 மிளகா, மிளகு 3 ஸ்பூனு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி வேறு 1/2 ஸ்பூனு, 4 வெந்தயம் போட்டு கருவேப்பிலை 1 பிடி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மெய்யை அரைச்சி வச்சுட்டுருங்க. அப்புறம் வானொலி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிட்டு கடுகு 4 வெந்தயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமும் பூண்டு வெங்காயம் நிறைய உரித்து வச்சுக்கோங்க, 1 கைப்பிடி. அதையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றிடுங்க. புளித்தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு அதோட நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து இது தண்ணியாக தானே இருக்குது. அப்புறம் கொதிக்க 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 கெட்டியாகிடும். கெட்டியானவர் கொதிக்க விடுங்க. கெட்டியானோன்னு இது மருத்துவ குணம் உள்ளது, ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வாரம் கூட வச்சா கூட கெட்டு போகாது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு லைக் போடவே மாட்டேங்கிறீங்க, போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.